அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ நவராத்திரி காலம், எல்லோரும் நவராத்திரி கொலு வச்சு கொண்டாடிட்டு இருப்பீங்க. எனக்கு நேற்று ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை கொலு வச்சுருக்கேன் வாங்கக்கான்னு கூப்பிட்டுருந்தாங்க, வாங்கத்தேன்னு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருந்தேன். அங்கே போகும்போது அவங்க மாமியார் ஒத்துக்கு உட்காந்துருந்தாங்க, வாங்கக்கான்னு சொன்னாங்க. போனேன், உட்காந்தேன். அவங்க மருமக பிரசாதம் கொண்டு தந்தாங்க. அந்த பிரசாதத்தை நான் அவங்க பக்கத்தில் இருக்காங்களே மாமியாருக்கு கொடுக்கல, அவங்க எனக்கும் சுற்றி இருந்த எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நான் எனக்கு தந்த சுண்டலை அவங்கள்ட்ட கொடுத்து சாப்பிடுங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அவங்க வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிடும்போதே அவங்க கண்ணு ரெண்டும் நிறைஞ்சு அழுகிற மாதிரியே இருந்தாங்க. ஏன்க்கா அழுறீங்களா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி 7-8 நாளாக கொலு வச்சுருக்காங்க. 2 நேரம் பூஜை பண்ணுறா, பிரசாதம் வச்சு சாமி கும்பிடுறா. சாமி கும்பிட்டு முடிஞ்ச உடனே அந்த பிரசாதத்தை தூக்கி வச்சுருக்குறா. எங்கே வைக்கான்னு தெரியல. கொஞ்ச நாள் நேரம் கழித்து பார்த்தா குப்பையில் கிடக்குது. டெய்லி நினைப்பேன், அந்த குப்பையில் போடுற பிரசாதமாவது எனக்கு தந்திருக்கலாமே, நான் பசியோடு இருக்கனேன்னு நினைப்பேன். என் மருமக என்கிட்ட பேச மாட்டா, அதனால் எனக்கு சமைக்க மாட்டா, கொடுக்க மாட்டா. எனக்குன்னு சமைக்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அந்த கோயிலுக்கு வச்சு கும்பிட்ட பிரசாதத்தை தூர போடாமல், குப்பையில் போடாமல், அந்த பழம், அந்த பொங்கல், அந்த ஒரு நாள் தயிர் சாதம் அப்படி வச்சுருந்தா அதையாவது கொடுத்துருக்கலாம், கொடுக்கலம்மா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போதே அவங்களும் அழுதுட்டாங்க. அவங்க அழுதாலோ இல்லையோ பார்த்துட்டு இருந்தா நான் அழுதுட்டேன். ஏன்னா அவங்க என்ன தவறு பண்ணியிருப்பாங்க, என்ன பெருசாக பண்ணியிருப்பாங்க, என்ன செஞ்சுருப்பாங்க? எதுவுமே செஞ்சுருக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஏதோ ஒரு குற்றங்குறை, அப்படி பண்ணாதம்மா, இப்படி பண்ணம்மா, என்னம்மா அப்படின்னு கத்தி கேட்டிருப்பாங்களா? அதுக்காக ஒரு பிரசாதத்தை கூட தூர போடுற பிரசாதம் கூட அந்த மாமியாருக்கு கொடுக்காத அளவுக்கு கல் நெஞ்சக்காரங்களா இப்போ உள்ள மருமகள்கள் இருக்காங்களே. ஒரே வீட்டில் பேசாமல் இருக்கதே பெரிய கொடுமை. சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது அதை விட பெரிய கொடுமை. அந்த பிரசாதம் தூர போடுற பிரசாதத்தை கூட கொடுக்கலையேன்னு நினைக்கும்போது ரொம்ப மனசு எல்லாம் கணக்குது, பாரமாக இருக்குது. பேசக்கூட முடியாத அளவுக்கு துக்கம் தொண்டை அடைக்குது. ஏன் அப்படின்னா, சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்காங்க, வசதியாக இருக்காங்க, வெளியே அவங்கள பார்க்க இவங்களுக்கு என்ன அப்படின்னு நாங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்கிற அவங்களுக்கே இந்த நிலைமைனா, நாளைக்கு மற்றவங்க நிலைமையெல்லாம் நினச்சி தான் பரிதாபப்படுறேன். மருமகள்கள் கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கோங்கம்மா ப்ளீஸ்.